கொடுத்தா காசை திருப்பி கொடுக்கலனா பொண்ணையும் தூக்கும் ஆத்தாலையும் தூக்கும்டா. எறா கைய. ஏய் 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 விடுடா விடுடா. ஏய் ஏய் கொன்றுவேன். உனக்கு என்ன 1 hour டைம் தரேன். அதுக்குள்ள பொண்ணு வீட்டுக்கு வரல பொண்ணமாயிடுவேன். புரியுதா? ஐயோ என்ன யாருன்னு அவனுங்க? எதுக்கு நான் அந்த பொண்ணை போய் தூக்குனேன்? என்னடா என்னாச்சு? ஐயோ டேய் என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? டேய் சொல்லேன்டா. ஐயோ என்னடா பிளட்? டேய் உனக்கு என்னடா மூஞ்சி ஆப்ப மாதிரி வீங்கி இருக்கு? ஐயோ எங்க போன? பக்கத்துல கடைக்கு போயிருந்தேன். ஒரு பர்சனல் வேலையா தான். ஒரு 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள இவ்வளவு தூரமா? எவன்டா அடிச்சது? டேய் யார் அடிச்சது என் புள்ளைய? எவன்டா அவன்? செஞ்சிருவேன். உனக்கு வாய் வீங்கி இருக்குது பத்திரம். அண்ணே அவனுங்களை சும்மா விடக்கூடாது அண்ணே, சும்மா விடக்கூடாது. நம்ம ஊட்டான வந்து நம்மளே அடிச்சுட்டு போயிட்டானுங்க அண்ணே. பாரு அண்ணே நம்ம தம்பி அடிச்சுட்டு போயிட்டானுங்க. என்ன அடிச்சுட்டு போயிட்டானுங்க அண்ணே. போன் போடு. என்ன ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுமா? போலீஸுக்கு போன் போடியா? போலீஸுக்கா? அம்மா வாங்க சார். இப்போதான் ஃபோன் பண்ண சொன்னேன். நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. இந்த பச்சையை தொட்டால் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்களா சார்? உங்களுக்கே தெரியும் நான் வட்டிக்கெல்லாம் விடுறேன். அது பொறுக்காம ஒருத்தன் ஆள் அனுப்பிச்சு என்ன இது மாதிரிலாம் பண்ணிட்டான் சார். சார் பெரிய இடத்த தொட்டுட்டானுங்க சார். விட மாட்டேன் சார், அவங்கள விட மாட்டேன் சார். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க சார். இந்த பச்சை செய்வான் சார். இந்த பச்சை செய்வான். அவனை இழுத்துட்டாங்க சார். நான் ஒன்றும் பண்ணல சார். அத ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. சார் சார் நான் சொல்றேன். ஐயோ வந்து காப்பாத்துற அப்பாடே. ஐயோ ரெடியா வண்டியா? ஐயோ போ 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 போ.
செய்யறதுன்னே தெரியல. அவங்க பாட்டுக்கு வந்து இந்தாங்க மாப்பிள்ளன்னு சீரை கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. அதுல இருந்து தான் நான் மாலத்துக்கு 2 லட்ச ரூபா பணத்தை எடுத்து கொடுத்தேன். ஆனா இப்ப நினைச்சாலும் சங்கடமா இருக்குடா. இதுல என்னடா சங்கடம் இருக்கு? இல்லடா, அவங்க எனக்கு பணம் நகைன்னுலாம் கொடுக்கறது தப்பு இல்லையா? ஆமாட்டா, தப்புதான், பெரிய தப்புதான். பவானி மேடம் உனக்கு கொடுத்தத உங்க தெருவில் இருக்கிற குப்பை தொட்டியில போட்டு போயிருக்கணும். அதான் சரியா வந்திருக்கும். என்னடா முழிக்கிற? பேசுறான் பாரு பேச்சு. இதுல என்னடா சங்கடம் இருக்கு? இல்லடா, சீரன் அவங்க சொன்னாலும் இது வரதட்சணை மாதிரி தானே, அன்பளிப்பு லஞ்சம்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு. சும்மா தியாகி மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத. பாருங்க வயசு எப்படி பேசுறான்னு. இப்பவே கோத்து விட்டா எல்லாம் கெட்டு போகும். இந்த முட்டா பையன் நல்லது பண்றேன்னு நமக்குள்ள ஆப்பு வைக்கிறான். என்னங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க? இதுல பேச என்ன இருக்கு? இவரை பத்தி நமக்கு தெரியாதா? அவருக்கு எது கொடுத்தாலும் ரைட் ராயலா சம்பாரிச்சு கொடுக்கணும், அப்படிதானே? என் பிரச்சனை புரியாம நக்கல் பண்றியா? என்னடா அது? செய்யறது அன்பளிப்பு லஞ்சன்னு போய் பிரச்சனை ஆகிற அளவுக்கு போயிடுச்சா? என்ன பேசுற? உன்னை பத்தி எனக்கு மட்டும் இல்ல, பவானி மேடம்க்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அதையும் மீறி சீர் செய்யறாங்கன்னா என்னடா அர்த்தம்? அந்த உறவுக்கும் சடங்குக்கும் மரியாதை கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஏண்டா, நீ 1 பைசா கூட வாங்கக்கூடாது, வரதட்சணை அது இதுன்னு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற. அது 100க்கு 100 வாஸ்தவம் தான். ஆனா அது உன் சைடு மட்டும்தான். இது அப்படியே அவங்க சைடு யோசிச்சு பாரு. என்னடா சொல்ற? ஆமாடா, இதையே அவங்க பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு செலவும் இல்லாம பவானி இப்படி பண்ணிட்டாங்க, ரொம்ப கஞ்ச முடிச்சவங்களா இருக்காங்கன்னு வாய்க்கு வந்த மாதிரி கண்ணாபடான்னு பேச மாட்டாங்க? சீருங்கிறது கேட்டு செய்யறதெல்லாம் இல்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க பக்கம் அம்மா வீட்டு சீர் இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு மதிப்பே இருக்காது. தாலி கட்டின மாப்பிள்ள கேட்கறானோ இல்லையோ, பெத்த பொண்ணே கேப்பா, எனக்கு சீர் செய்ய கூட உங்களால முடியாதான்னு. அது அவங்க உரிமைடா. அந்த உரிமைக்கு நீயே தப்பு தப்பா ஒரு அர்த்தம் போட்டு வரதட்சணை லஞ்சம் அது இதுன்னு எதேதோ பேசிட்டு இருக்க. இப்ப அந்த பணத்துல தானே உங்க அக்காவுக்கு 2 லட்ச ரூபா எடுத்து கொடுத்த. எதுக்காக? உங்க அக்கா நல்லா வாழணுங்கிறதுக்காக தானே. இப்ப சொல்லு, அது நியாயமா? இது நீ தர வேண்டிய காசே இல்லையே. ஆனா ஓ மாமா சண்டை போட்டு இது வரதட்சணை விட கேவலமால வாங்கிட்டு போயிருக்காரு. ஆனா நீ என்னன்னா அவங்க பொண்ணுக்கு செஞ்ச சீரை பத்தி இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹலோ சார். சரி, ஓகே சார். ஓகே சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்களுக்கு உதவி செஞ்சதை நாங்கள் எப்பவுமே மறக்க மாட்டோம் சார். இல்லை சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்ன முழிக்கிறீங்க? இப்போ அந்த கம்பெனிலேருந்து மேனேஜர் தான் பேசினார். நம்ம ரெஷ்யூம் அவங்க பாஸுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான். அவங்க கோட் பண்ண அமௌண்ட்டை நம்ம கட்டிட்டோம்னா அவங்களோட டை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. இனி நமக்கு எந்த கவலையும் வேணாண்டா. சொல்லி அடிச்சிருக்கோம் கில்லி மாதிரி. இனி ஆர்டர் அது இதுன்னு அங்கங்க அலையாம மாசம் 2 லட்ச ரூபா கிடைச்சிரும். அப்படி ஏன்டா சொல்ற? இனிமே தண்ட நாம ஓடணும். சேல்ஸையும் சர்வீஸையும் சரியா பார்த்தோம்னா இன்னும் உயரத்துக்கு போயிடலாம். ஏய், நான் சும்மா சொன்னேன்டா. பாத்தீங்களாங்க, இப்பவே இந்த கம்பெனி ஆர்டருக்கே நம்மள விரட்டுன்னு விரட்டுறான். இன்னும் அந்த கம்பெனியோட டைப் வச்சிட்டோம்னா சும்மா விட்டுருவானா? விரட்டுறேன்னா நான் ஏன்டா விரட்ட போறேன்? இனிமே இது நம்ம கம்பெனிடா. நம்ம கம்பெனிக்கு நாம தானடா ஓடணும். திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. டேய், என்ன நக்கலா? ஹலோ, கட் பண்ணு, நான் உடனே வரேன். எங்கடா? நான் வந்து சொல்றேன்.
போயிரு சார். போயா போயிரு சார். போயா உள்ள போயா 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 தள்ளாதீங்க சார் தள்ளாதீங்க சார். ஐயோ சார், ஏய், அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. சார், சார், போடா, போடா, ஏய், போடா. போடா. டேய் மாலு, நீ எங்க இங்க ஏங்க எப்படி பண்ணீங்க? என்ன பண்ண? ஏய், ஐயோ, என்ன பண்ணியா பாடுறாங்க பணம் கொடுக்கலனா ஒரு வயசு பண்ண கடத்துவே நீ என்ன பெரிய சார் 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 தயவு செஞ்சு அவர் அடிக்காதீங்க சார். அவர் இது தெரியாம தப்பு பண்ணிட்டாரு. தெரியாம பண்ணிட்டானா? ஏய், தெரியாம தான் பண்ணியா நீ? என்ன திமிர்தான் ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிருப்ப நீ? கடத்தலாம் இல்ல சார், அந்த ஆள் காசு தரணும் சார். யோ, காசு தரணும் எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? அதுக்கு ஏன் ஒரு பொம்பளை பொண்ணை டார்ச்சர் பண்ணிருக்க? அதெல்லாம் டார்ச்சர்லாம் கிடையாது சார். சார் சார் வேண்டாம் சார். யோ, குடியா சார் சார் சார், வர சார், வர சார். ஐயோ, ஐயோ, அடித்தாங்க சார். ஐயோ, அடிக்காதீங்க, தொலைச்சிருவோம் உன்னை. சார், எஸ் சார், கொண்டு வந்தாச்சு சார். நான் பாத்துக்கிறேன் சார். இனிமே இதுமே நடக்காது சார். எஸ் சார், மற்றவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கும் சார். நான் பாத்துக்கிறேன் சார். தேங்க்யூ சார். ஏண்டா, நீ கொடுத்த காசுக்கு வட்டி பணம் தரனா வீட்டுக்கு போய் பொண்ணை கடத்தோம்ல? கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டா நீ பாத்திரம் கழுவ சொல்லுவ, பாத்ரூம் கழுவ சொல்லுவல? இவங்க தான் மகளை கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி போய் நின்று மண்ணெண்ணெய் ஊத்தி தீக்குளிக்க போனாங்க. தெரியுமா உனக்கு? என்ன திமிரு இருந்தா என்ன பண்ணுவ? இதுக்கு மேல என் மேல கை பட்டுது, நானும் தீக்குளிப்பேன் சார். கும்புறேன் சார், அடிக்காதீங்க சார். தெரியாம ஒரு ஃப்ளோல வந்துச்சு சார். அடிக்காதீங்க சார். யோ, உள்ள தலைய போயா, போடா, போ. கிளிப்புள்ளிக்கு சொல்ற மாதிரி சொன்னேனே, கேட்டியே நீ? இப்ப நம்ம மானம் மரியாதை எல்லாமே போச்சு. அவன் வேற இவ இல்லைன்னா காலேஜை விட்டு போயிடுவேன்னு சொல்றான். சரி, இவளை பேசி தேத்துவோன்னு நினைச்சா இவ அவனை விட ஃபீலா இருக்கா. இப்ப நான் என்ன செய்யறது? 2 பேரும் பேசிக்கிட்டாங்கன்னா சிக்கல் ஆயிடுமே. என்ன ஸ்ருதி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். இல்ல, நீ எதையோ யோசிச்சுட்டு இருக்க. நான் அங்கிருந்து பாத்துட்டு தானே வந்தேன். இல்ல, நீ உன் காதல சொன்னதும் அவன் மூஞ்சி எப்படி போகும்னு நினைச்சு பார்த்தேன். ஏய்,
நீ ஏதோ சீரியஸா யோசிச்ச மாதிரி தெரிஞ்சது. நான் என்ன சீரியஸா யோசிக்க போறேன்? மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். தட்ஸ் இட். பிரதாப், நான் உங்ககிட்ட ஒன்னு. சட்டையெல்லாம் ஏன்டா கிழிஞ்சிருக்கு? அதை விடு பிரியங்கா, ஏதோ சொல்ல வந்தீங்களே. டேய், அங்க என்னடா கையில காயம்? ரத்தம் வேற வருது. கண்ணி கிட்ட கண்ணி போயிருக்கு. என்ன ஸ்ருதி நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரியங்கா, ஏதோ சொல்ல வந்தீங்களே, என்ன சொல்லுங்க. என்ன பிரதாப் இது? என்ன காயம்? அதை விடுங்க, நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. அவ எல்லாம் சொல்லுவா. முதல்ல எங்க போயிட்டு வரீங்க சொல்லுங்க. டேய் சொல்லுங்கடா, எங்கடா போயிட்டு வரீங்க? சொல்லு கார்த்தி, எங்க போய் ரவுடித்தனம் பண்ணிட்டு வரீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. பிரதாப், இப்ப சொல்ல போறியா இல்ல ஆண்டிக்கு ஃபோன் பண்ணவா? ஏய் சும்மா இரு. சொல்றா, இல்லனா விட மாட்டா. அது ஒண்ணு இல்ல ஸ்ருதி, இது குமார் இருக்கான்ல, இவங்க அப்பா யார்கிட்ட கடன் வாங்கியிருப்பார் போல. அதுக்கு அவங்க அக்காவை தூக்கி போய் வச்சுக்கிட்டு பணத்தை கொடுத்தாதான் விடுவேன்னு மிரட்டி இருக்கான் அவன். அடப்பாவீங்களா? கடன் கேட்டு கொடுக்கலனா வீட்டுக்குள்ள புகுந்து பொண்ணு மேல கை வைப்பாங்களா? யாருடா அந்த ராஸ்கல்? அது ஒண்ணு இல்லடி, விசாரிச்சோம். பேர் ஏதோ பச்சைமுத்தான். அவன் தம்பி டெல்லியா. அது ஒண்ணு இல்லடி, விசாரிச்சோம். பேர் ஏதோ பச்சைமுத்தான். அவன் தம்பி டெல்லியா. 2 பேரும் சேர்ந்துட்டு தான் அந்த வேலையை பார்த்துருக்கானுங்க. அதான் போனதும் வீட்லயே வச்சு வெளுன்னு வெளுத்துட்டோம். பேரை பாரு, பச்சைமுத்து சிவப்பு முத்துன்னு. அவன் தம்பி டெல்லி கல்கத்தான்னு. நல்லா வெளுத்தோம். அப்படி வெளுக்கும் போதுதான் இந்த காயெல்லாம் பட்டுச்சு. டேய் மச்சான், நீங்க கிளம்புங்கடா. சரிடா. டேய் கிளம்புங்கடா சீக்கிரம். சரி ஓகே, நீங்க பாத்துக்கோங்க. ஏய் நான் கிளம்புறேன்டி. ஏய் பிரியங்கா, ஒரு நிமிஷம். பிரியங்கா, பிரியங்கா. சரி விடு, வா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம். ஏய் விடு, இதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க. பாருடா, ரத்தம் வருது, கண்ணி போயிருக்கு. ஏய் இத விடு, இதெல்லாம் ஒரு விஷயமா? சரி பிரியங்கா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? என்கிட்ட எதுவும் சொல்லலையே. சொல்லலையா? ஆனா அவ கண்ணுல என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தது தெரிஞ்சது. ஆமாண்டி, எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஏதோ வேகமா சொல்ல வந்தா. நீ தான் அந்த நேரம் பார்த்து சட்டை கிழிஞ்சிருக்கு, கையில என்னதுன்னு டிஸ்டர்ப் பண்ணிட்ட. பிரியங்கா ஒருவேளை அவ என்கிட்ட லவ் சொல்ல வந்திருப்பாளோ? டேய் புரிஞ்சுதான் பேசுறியா? நேத்து உன்னை அந்த பேச்சு பேசினவ இப்ப எப்ப லவ் சொல்லுவா? இது என்ன சினிமாவா? இல்லடி, அவ கண்ணுல ஏதோ ஒண்ணு பார்த்தேன். சும்மா உளறாத. உன்னை கண்டாலே கடுப்பாவறவ உன்னை தேடி வந்து லவ் சொல்வாளா? ஆமா, என்ன கண்டாலே கடுப்பாவா? என்ன தேடி வரானா எப்படி வருவா? அதுவும் இல்லாம நான் உங்ககிட்ட ஏதோ சொன்னாலே. ஏய் நீ அவகிட்ட கேட்டு சொல்ல. அதுக்கு முன்னாடி நீ ஒன்னு செய்யணும். அப்படி செஞ்சா நான் கேட்டு சொல்றேன். சொல்லு, என்ன செய்யணும்? முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணு போ. நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்றேன், நீ என்னடானா? எனக்கு நீ மட்டும் தான்டா முக்கியம். முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணு போ. போடா. என்ன நடக்குதுன்னே தெரியலையே. விஷயத்த சொல்ல வந்த பிரியங்கா ஏன் சொல்லாமலே போகணும்? என்ன ஆச்சு அவளுக்கு? ஒருவேளை ரவுடித்தனம் பண்ற ஆளா இருப்பானோன்னு நினைச்சிருப்பாளோ?
இருக்கலாம். இதுவும் நமக்கு நல்லது தானே.